ஹலோ எவ்ரிவன். எஸ்எஸ்சி ஜிடி 2026 எக்ஸாமுக்கான ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டில் பர்டிகுலர்லி ஏன்ஷியன்ட் இந்தியா, அந்த ஏன்ஷியன்ட் இந்தியா டாப்பிக்கை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த சீரீஸை எப்படி யூடியூப்பில் கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் நடந்தது. இந்த 2025 பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 நாட்கள், ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் அப்படிங்கிற விகிதத்தில் 42 ஷிஃப்ட் மொத்தம் எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்தது. இந்த 42 ஷிஃப்ட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் எப்போவுமே லாஸ்ட் இயரில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த வருஷம் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் ஃப்ரேம் ஆகும். நடுவில் வெண்டர் மாதிரி இருக்காங்க, முதல்ல டிசிஎஸ் இருந்தாங்க, இப்போ வேறு ஒருத்தவங்க மாதிரி இருக்காங்க, கொஸ்டின் மாறுமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக தான் வரும் கொஸ்டின். சரிங்களா? ஏன்னா டிசிஎஸ் ஒரு ரேஷ்னலாகவே ஃபாலோ பண்ணலை. டிகிரி குவாலிஃபிகேஷன் கொண்டு போய்ட்டு 10th லெவல் கொஸ்டின் கேட்குறது, 10th லெவல் எக்ஸாமில் கொண்டு போய் டிகிரி கொஸ்டினை கேட்குறது, இந்த மாதிரி மாற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்திருக்க வெண்டரை சேஞ்ச் பண்ணதுக்கு முக்கிய நோக்கமே என்னென்னா, இந்த மாதிரி ரேஷ்னலாக கேளுங்க. யாருக்கு எந்த எக்ஸாமோ, எம்டிஎஸ் எழுதுனா அந்த லெவலில் கேளுங்க, ஜிடி எழுதுனா அந்த லெவலில் கேளுங்க, சிஹெச்எஸ்எல் எழுதுனா அது குவாலிஃபிகேஷன் லெவலில் கேளுங்கன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய இஷ்யூலாம் அதுக்கப்புறம் தான் வெண்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விட ஈஸியாக தான் வரும். அதனால் நம்ம போன வருஷம் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். போன வருஷம் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இந்த வருஷத்துக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக நமக்குள்ளே க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? மொதல் 42 ஷிஃப்ட்டில் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. இந்த 42 ஷிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் 20 ஜிகே கொஸ்டின் இல்லைங்களா? அப்போ 42 × 20 840 கொஸ்டின் மொத்தம். இந்த 840 கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபின்னு சொல்லி சப்ஜெக்ட் வைஸாக பிரிச்சாச்சு. சப்ஜெக்ட் வைஸாக பிரித்ததும் இல்லாமல் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே ஹிஸ்ட்ரினா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி 3ஆக பிரிக்கிறோம். ஸோ இதில் ஏன்ஷியன்ட்டில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, மெடிவலில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, மாடர்னில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படித்தோம்னா இந்த 26 வரக்கூடிய ஜிடி எக்ஸாமை நல்லபடியாக அட்டன் பண்ணி நல்ல ஹை ஸ்கோர் வாங்கலாம். சரிங்களா? நம்மளோட டார்கெட் என்னென்னா, இந்த ஜிடி எக்ஸாமில் 2026 ஜிடி எக்ஸாமில் குறைந்தபட்சம் 15 மார்க்ஸ் நம்ம வாங்கணும். இதுதான் நம்ம டார்கெட். அதாவது 15 கொஸ்டின்ஸ் வாங்கணும், 20க்கு 15 அடிக்கணும். நீங்கள் மற்றதில் எவ்வளோ அடிப்பீங்களா எனக்கு தெரியாது. மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ் இதிலலாம் 20 கொஸ்டின் இருக்கும். அதில் எத்தனை அடிப்பீங்கிறது அது உங்கள் இதை பொறுத்து. பட் நம்ம சீரீஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் கிடைக்கிற ஒரு ஐடியாவை வச்சு நீங்கள் உங்களோட நோட்ஸை படிச்சிங்கன்னா குறைந்தது 20க்கு 15 இதில் அடிச்சிடலாம். அப்போ இதுலேயே 30 மார்க் அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதுதான் எய்ம் பண்ணி நம்ம இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கொஸ்டின்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம ஜஸ்ட் சும்மா இதுதான் கொஸ்டின் வாசித்து அதுக்கான ஆன்சரை வாசிச்சுட்டு போகிற மாதிரிலாம் இல்லைங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஒரு கொஸ்டினை பார்க்குறோம்னா அதை 360 டிகிரி வியூவில் இது சம்மந்தமாக என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இன் ஃப்யூச்சரில் இது சம்மந்தமாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாங்கிற ஆஸ்பெக்டில் யோசித்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்க்குறோம். ஸோ இதில் என்னென்னா, நம்ம 4 ஆப்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு மெத்தடு. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, 4 ஆப்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டினில் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கும், அப்போ மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவைப்படுறதுல 4 ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதர இடங்களில் அந்த கொஸ்டினில் எது முக்கியமான ஏரியா எக்ஸாமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தீம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தீம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், நம்ம அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் கடந்த 2025 நடந்த 42 ஷிஃப்ட்டில் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து மொத்தம் கேட்கப்பட்ட கேள்விகள் 42. நான் வெறும் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் மட்டும் சொல்கிறேன். 42 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 42 கொஸ்டின்ஸை ஒரு 3 வீடியோஸில் கொடுக்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ இது வீடியோ 1, அடுத்த வீடியோ 2 வரும், வீடியோ 3 வரும். இந்த 3 வீடியோஸை நீங்கள் பார்த்து ஓகே இந்த மாதிரி தான் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம ஏன்ஷியன்ட்டில் பிரித்த கொஸ்டினை கூட நான் எப்படி பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆர்டராக போகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேலியோலித்திக் ஏஜ் இருக்கு இல்லைங்களா, ஸ்டோன் ஏஜ், அடுத்து ஒவ்வொரு ஏஜாக வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன், அதுக்கடுத்து வரக்கூடிய வேதகால நாகரிகம், அப்புறம் மகாஜனபத்தாஸ், அப்புறம் வரக்கூடிய அந்த மகதத்தின் எழுச்சி, தென் அதுக்கப்புறம் மௌரியாஸ். அந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்டராக தான் கொண்டு போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும், 1.5 கூட வச்சுங்க.
உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இதை படிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த நோட்ஸ் வச்சு படித்தாலும் இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறதை வச்சு உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகி உங்களுக்கு மார்க் கூட வரும். சரிங்களா? ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அடுத்து போயிடுவோம் உள்ள. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த 3 stage சிஸ்டம் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா என்னங்க? வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு எதை சொல்லுவாங்க? ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம். அதாவது நமக்கு வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிறத நம்ம எதன் மூலமாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத எதன் மூலமாக யோகிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுகள். முதன்மையானது கல்வெட்டுகள், அப்புறம் இலக்கியங்கள், தென் அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவில்கள், அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த செப்பு பட்டயங்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செப்பு பட்டயங்கள். ஸோ இந்த மாதிரியான வரலாற்று ரீதியிலான ஆவணங்களை அடிப்படையாக வைத்து தான் கோட்டைகள், கட்டிடங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த காலத்தில் எதெல்லாம் உருவாக்கி அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கோ அதெல்லாம் வச்சு தான் ஓகே இது இந்த காலத்தில் இருந்திருக்கு, அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு கனெக்டிங் டாட்ஸ் தான். எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு தெரியாது, ப்ரெடிக்ஷன் தான். ஸோ அப்போ ப்ரெடிக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் நிறைய ஆதாரங்களை வச்சு உறுதி பண்ணுவாங்க. பட் இது எல்லா காலத்துக்கும் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்போ இருந்து இந்த கல்வெட்டுகள், சுடுமண் முத்திரைகள் அல்லது இந்த அணிகலன்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் எப்போ இருந்து கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பன் சிவிலைசேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி காலகட்டத்தில் எங்கள் சங்க காலத்தில் இருந்து. அப்போ சங்க காலத்துக்கு முன்பு இல்லை ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கு முன்புலாம் என்ன இருந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பெரிய அளவில் அன்னைக்கு உருவாக்கப்பட்ட விஷயங்களுக்கு இன்று வரை நமக்கு கண்டினியூஸான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அப்போ நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஆவணங்கள் அல்லது நமக்கு ஆவணங்கள் அற்ற காலம் இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை தான் நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவோம். ஆவணங்களற்ற காலம்னா அந்த காலத்தில் உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூஸாக இல்லாத ஒரு விஷயங்கள். இப்போ பிம்பேட்கால ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க, பட் அது கற்காலத்தில் இருக்கும். அந்த ஓவியத்தின் மூலமாக ஏதோ வரைஞ்சிருக்காங்கிறது மட்டும் தான் ஒரு ஐடியா இருக்க முடியும். அதன் மூலமாக அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறத கொஞ்சம் தான் கெஸ் பண்ண முடியும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தென் அதுக்கப்புறம் வேத காலம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேத காலத்தில் ஏற்றப்பட்ட நிறைய வேதங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. அது வேத காலத்தை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோவை பற்றி, அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி அவங்களோட கட்டடக்கலைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த கற்காலம், ஸ்டோன் ஏஜ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸ்டோன் ஏஜில் நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? ஒரு கெஸ்ஸிங் தான். அவங்க யூஸ் பண்ண, அவங்க தங்கியிருப்பாங்க, இதெல்லாம் அவங்களோட ஆயுதங்கள், அந்த மாதிரி சொல்லி இந்த கற்கள் அதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ அது ரொம்பவும் ஆதாரங்கள் இல்லாத ஒரு காலமாக இருக்கும். அதான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவோம். அடுத்து ஹிஸ்டாரிக் பீரியடுங்கிறது நம்ம ஹரப்பா மொஹஞ்சதாரோ காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே தமிழ்நாட்டில் சங்கம் ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதை ஹிஸ்டாரிக் பீரியடை 3ஆக பிரிப்போம், ஏன்ஷியன், மெடிவல், மாடர்னு பிரிப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் கேட்குற கேள்வி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை 3ஆக பிரித்த ஒரு சிஸ்டம் ஒரு கிளாஸிஃபை பண்ணார் ஒருத்தர். அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கிளாஸிஃபை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் ஜெர்கன்சன் தாம்சன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்டியன் ஜே தாம்சன் சொல்லுவாங்க. அவர் தான் ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. டென்மார்க் நாட்டை சார்ந்தவர். இந்த கொஸ்டின் எப்போ கேட்டாங்கன்னா, SSGD 2025 February 25 அன்றைக்கி நடந்த ஷிஃப்ட்டு 1 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? ஓகே. ஸோ இவர் என்ன மாதிரி பிரிச்சிருப்பார்? வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை எப்படி பிரிச்சிருப்பார்னா, ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயர்ன் ஏஜ் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருப்பார். ஆக்சுவலி நம்ம அந்த ஸ்டோன், பிரான்ஸ், அயர்ன் அப்படிங்கிறது இதில் அந்த பிரான்ஸ், அயர்ன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆதாரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இவர் காலகட்டத்தில் அந்த எது வரலாற்றுக்கு முந்தைய காலங்கிறது ஒவ்வொரு காலத்துலையும் மாறுபடும். ஏன்னா புது புது விஷயங்கள் கிடைக்க புது புது அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக நிறைய பொருட்கள் கிடைக்க அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தோட எல்லை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இவர் பிரித்த 1836 இவர் பிரித்த வகைப்பாட்டின்படி ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயர்ன் ஏஜ்னு 3ஆக பிரிக்கிறார். சரிங்களா? இது எப்படின்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் கிடைத்த பொருட்களின் அடிப்படையில். அப்போ நிறைய பொருட்கள்லாம் அவங்க விட்டு சென்ற பொருட்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பொருட்கள் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கும். அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு இனம் பிரித்து அதை கார்பன் டேட்டிங் மெத்தட்லாம் C14ன்னு சொல்லுவாங்க. C14 கார்பன் டேட்டிங் மெத்தட், அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தை பிரித்து இந்த மாதிரி 3ஆக பிரிக்கிறார். ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து ஜீன்ஸ் ஜாக்கப் வொர்சே அப்படிங்கிறவர் 1859 கற்காலம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டோன் ஏஜ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டோன் ஏஜை பழங்கற்காலம் ஓல்டர், புதிய கற்காலம் யங்கர் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறார். சரிங்களா? இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ண வார்த்தை தான், நம்மளா போடல. பழங்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறார் கற்காலத்தை. அடுத்ததாக ஜான் லபாக் அப்படிங்கிறவர் 1865 பேலியோலித்திக், நியோலித்திக், அந்த பழங்காலத்துக்கு பேலியோலித்திக்ங்கிற பேரையும் புதிய கற்காலத்துக்கு நியோலித்திக் அப்படிங்கிற பேரையும் கொடுக்குறார். அந்த வேர்டை காயின் பண்ணுறார். பேலியோ, நியோ அப்படிங்கிற வேர்ட்ஸை காயின் பண்ணுறார். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து எட்வர்ட் லார்டேட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, பேலியோலித்திக் பீரியட் இருக்குல்ல, அந்த பழங்கற்காலம் இருக்கு இல்லைங்களா, அதையே அந்த காலத்தில் யூஸ் பண்ண கருவிகளின் அடிப்படையில் 3ஆக பிரிக்கிறார். லோயர் பேலியோலித்திக்,
மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக். இதில் லோயர் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டம். அடுத்ததாக கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் பொருட்கள் மாறி ஓரளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் அப்படிங்கிறது மனிதன் உருவாகி குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி பெற்று உருவாகி வந்த ஒரு காலகட்டம். லோயருக்கு அடுத்து அந்த மிடில் வருது பார்த்திங்கன்னா, மிடில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அவன் வந்து இந்த விலங்குகளை ஓரளவுக்கு பழக்கப்படுத்துறது, நெருப்பு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம், அப்புறம் கருவிகளை பயன்படுத்துறதா வேட்டையாடுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்த காலம் மிடில். அப்புறங்கிறது இறுதி காலகட்டம், அந்த பேலியோலித்திக்கும் நியோலித்திக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டம். இந்த மாதிரி இது 3ஆக பிரிக்கிறார். ஸோ இந்த மாதிரி அந்த வரலாற்று காலங்களை வகைப்படுத்தியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த 4 பேரும் முக்கியமானவர்கள். சரிங்களா, பார்த்துக்கோங்க. இங்கே மீதி இருக்க ஆப்ஷன் இவங்கெல்லாம் யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களாம் ஒன்றும் பெரிய அளவு முக்கியத்துவம் இல்லாதவங்க. இவங்களை பற்றி படிக்கிறது வேஸ்ட்டு, படிக்காதீங்க, விட்டுருங்க. அடுத்தது வரலாறு அப்படிங்கிறத நம்ம இந்த காலம் இவர் பிரித்தார். ஓகே, நம்ம எப்படி பிரித்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்னு பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் கண்டெக்ஸ்ட்டுக்கு வந்துடுவோம். வேர்ல்டுங்கிறத விட்டுட்டு இந்தியன் கண்டெக்ஸ்ட் வந்துடுவோம். 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து ஏன்ஷியன்ட். இதை வந்து பர்டிகுலராக சொல்லும்போது ஹர்ஷவர்தனர்னு ஒருத்தர் வந்து நார்த் இந்தியாவில் இருப்பார். அந்த ஹர்ஷவர்தனரோட ஆட்சி முடியும். அந்த ஆட்சி முடிகிற வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் இந்தியாவுக்கு முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கிபி 708 என்னமோ சம்திங். ஓகேங்களா. அடுத்து மெடிவல் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இஸ்லாமியர்கள் இந்தியா மீது படையெடுத்து வந்ததுலேருந்து ஐரோப்பியர்கள் வர வரைக்கும் அதுக்கு காலகட்டம் மெடிவல். அடுத்து மாடர்ன் 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது மாடர்ன். சரிங்களா. இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூற்றாண்டுன்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்துவாங்க. நூற்றாண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18ஆம் நூற்றாண்டுன்னு வச்சிங்களா. அந்த 18ஆம் நூற்றாண்டு 18th செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. 18th செஞ்சுரிங்கன்னா அது என்ன காலத்தை கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700லேருந்து 1800. 17th அப்படின்னா 1600லேருந்து 1700. நம்ம அங்கே வந்து 17 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரம்பிக்கிறது 1701லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்க வேண்டாம், அது தவறு. 17th இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும், 18th இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸோ எதை சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி காலகட்டத்தை தான் ஆரம்பிக்கும். சரிங்களா. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு, அதனால சொன்னேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தமிழில் வந்து கிமு கிபின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கிமு அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து இருக்கார் இல்லைங்களா, அவர் பிறந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறந்த ஆண்டு 1 அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா. கிபி 1ன்னு சொல்லுவாங்க. அந்த அதுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பு இருந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா கிமு அப்படின்னு சொல்லுவாங்க. கிமு இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஏடி, கிபியை வந்து ஏடி, அண்ணா டொமினே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பிறந்ததுக்கு பிறகு ஏடின்னு சொல்லுவாங்க. காமன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிபியை. அதே கிமு இருக்கு இல்லைங்களா, அதை என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பிஃபோர் காமன் எரா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து நம்ம அங்கங்கே ஒரு மாதிரி குழப்பமாயிட்டே இருக்கும், அதுக்காக இது கொண்டு வந்தது. சரிங்களா. 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏன்ஷியன்ட் பீரியடை வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஏன்ஷியன்ட்டுக்கு முந்தின காலகட்டத்தை, ஏன்ஷியன்ட் கிடையாது, இது வந்து வரலாற்று காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் இருக்குது இல்லைங்களா. அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஸ்டோன் ஏஜ், காப்பர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேலியோலித்திக், மெசோலித்திக், நியோலித்திக்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த பேலியோலித்திக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம், அதாவது இன்னும் கூட சொல்லணும்னா மனிதன் உருவான காலம்னே வச்சுக்கங்க. மனிதன் உருவான காலத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இருந்த காலகட்டம் வந்து பேலியோலித்திக். சரிங்களா. மெசோலித்திக் அப்படிங்கிறது 9000 பிசியிலிருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 9000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 7000 ஆண்டுகள் வரைக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 0ங்கிறது சென்டர்னு வச்சிங்களேன். இந்த பக்கம் 1, 2, 3 பாசிட்டிவில் போய்கிட்டே இருக்கும், 4ன்னு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மைனஸ் ஆகிட்டே வரும். புரியுதுங்களா. இந்த மாதிரி மைனஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா 0க்கு வந்து ரீச் ஆகிட்டு, கிபிங்கிறது 0க்கு வந்து ரீச் ஆகணும், கிமுங்கிறது 0லேருந்து நிற்கணும், கீப்பிங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதால இது குறைஞ்சிட்டே வரும். அப்போ கிபியில் அந்த அதாவது பிஃபோர் காமன் எராவை வந்து பார்க்கும்போது ரிவர்ஸில் வரும் நம்பர்ஸ் எல்லாம். இங்கே வந்து நம்ம அதுக்கப்புறம் காமன் எராவில் எல்லாமே ப்ராக்ரெசிவாக போய்ட்டுருக்கும், ஆட் ஆகிட்டு போய்ட்டுருக்கும். 1, 2, 3 ஆர்டராக வரும். கிமுவில் வந்து அப்படியே ரிவர்ஸில் வரும். ஸோ அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ மெசோலித்திக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிபி 9000லேருந்து கிமு 9000லேருந்து கிமு 7000 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கிறது மெசோலித்திக். அடுத்து நியோலித்திக். இது வந்து கிமு 7000 ஆண்டுலேருந்து 1000 ஆண்டுகள் வரைக்கும், கிமு 1000 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கிறது நியோலித்திக். ஸோ இது வந்து இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுருப்பாங்க. இதில் ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது இந்த ஸ்டோன் ஏஜ், அந்த காப்பர் ஏஜுங்கிறது ஸ்டோன் ஏஜோட ஒரு பார்ட்டாகவே சொல்லுவாங்க. இந்த கிமு 3500லேருந்து 1000 வரைக்கும் இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி காப்பரை சொல்லுவாங்க. இது என்ன ஏஜ்னா, இது வந்து ஹரப்பா நாகரிகம் இருந்தது இல்லைங்களா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்,
அந்த ஹரப்பா நாகரிக காலகட்டத்தை தான் வந்து நம்ம காப்பர் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிரான்ஸ். ஸோ பிரான்ஸுங்கிறது ஒரு மெட்டலோட ஒரு கலவை. அந்த கலவை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. இதுவும் மோரர்லெஸ் இந்த பீரியட் தான். 3200 கிமு 3200 ஒரு 1200 இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்ஸ் மட்டும் சொல்கிறேங்க, ஒரு ரேஞ்ச் தாங்க இது. இந்த ரேஞ்ச் ஒவ்வொரு புக்லேயும் மாறுபடுது. இது நம்ம எதை ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறதுன்னு தெரியல. என்சிஆர்டி புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொடுக்குறான், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு மாதிரி இயர்ஸ் கொடுக்குறான், ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நான் என்சிஆர் பேஸ் பண்ணி இதை எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து இந்த பிரான்ஸ் அப்படிங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுவும் வந்து பிரான்ஸும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்த ஒரு காலகட்டம் தான். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். என்னென்னா ஸ்டோன் ஏஜை வந்து கற்காலத்தை பழங்கற்காலம், இடைக்கற்காலம், நவீன கற்காலம், நவீன பழங்கற்காலம் அல்லது இறுதி பழங்கற்காலம் அப்படிங்கிற இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஸ்டார்ட் ஆகுது. அதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோம். சிந்து நதிக்கு இன்னொரு பேர் இண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரான்ஸ் இதுக்கப்புறம் வருது. இது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம். நமக்கு வந்து உலகளவில் 4 பெரிய நாகரிகங்கள் இருந்தது. மெசபடோமியா, எகிப்து, அப்புறம் சைனாவில் ஒரு நாகரிகம் இருந்தது. அடுத்து நம்ம தான். சரிங்களா? குன்மிங் நாகரிகம்னு சொல்லுவாங்க சைனாவில். அந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்குது சைனாவுக்கு இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். இந்த 4 தான் வந்து உலகத்தின் முதன்மையான நாகரிகங்கள். நாகரிகம்னா என்னங்க? மனுஷன் வந்து குரங்குலேருந்து தோன்றதுக்கப்புறம் உணவு அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் செட்டில் ஆகி ஒரு குடும்பம், குட்டி, வில்லேஜ், கிராமம், அந்த மாதிரி ஒரு சமூகம், அந்த மாதிரி இணைந்து வாழ ஆரம்பித்த ஒரு காலகட்டம். அதுதான் வந்து சிந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த நாகரிகம் எங்கே உருவாகும்? அவன் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா? நல்ல நீர் வசதி இருக்கணும், நல்ல நிலம் வந்து நல்ல வளமாக இருக்கணும், எல்லா போக்குவரத்துலேருந்து எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் சூஸ் பண்ணுவான். ஸோ அவன் மேக்ஸிமம் அது அவனுக்கு எங்கே கிடச்சதுன்னா ஆற்றங்கரை ஓரங்களில் தான் கிடச்சிது. ஸோ அப்படி பார்க்கும்போது சிந்து நதிக்கரைக்கு அருகில் வந்து அந்த மாதிரி அவனுக்கு ஒரு இடம் ஆப்டாக கிடச்சதுனால இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம் ஃபஸ்ட்டு உருவான ஒரு நாகரிகமாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு அதே பீரியடில் மொரார்லஸ் அந்த பீரியடில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலம் இருந்தது. ஓகேங்களா? ஓகே. சிந்து சமவெளிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிந்து சமவெளிங்கிறது நகர நாகரிகம், டவுன்ஷிப்ஸ். அந்த காலத்திலே பெரிய பெரிய டவுன்ஸ் இருக்கும். அடுத்து வேதகால நாகரிகம் வருது. வேதகால நாகரிகம்ங்கிறது ஆரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிக் அல்லது மத்திய ஆசியான்னு சொல்லுவாங்க, இல்லை மத்திய ஐரோப்பான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவிலேருந்து இப்போ துருக்கி, ஈரான், ஈராக்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய ஆரியர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை அழிச்சிட்டு அவங்க வேதகால நாகரிகத்தை உருவாக்குறாங்க. சரிங்களா? அப்போ வேதகால நாகரிகங்கிறது ஒரு கிராம நாகரிகம். இது நகர நாகரிகம். பார்த்துங்க, எப்போவுமே கிராமம் இருந்தால் நகரம் உருவாகும். ஆனால் இந்தியாவில் விவசாயம் இருக்கும், நகரம் இருந்திருக்கும், அதை அழித்து கிராமத்தை உருவாக்கியிருப்பாங்க. இந்த வேத காலத்தில் வந்த ஆரியர்களோட தொழில் என்னென்னா ஆடு மாடு மேய்க்கிறது. அதுதான் உண்மை. கரெக்டாக சொல்லணும்னா ஆடு மாடு மேய்க்கிறது. அவங்க தான் வேதங்களெல்லாம் ஏற்றுறாங்க. ஸோ வேதங்கள்லாம் ஏற்றப்படும் பொழுது அதுக்கப்புறம் அந்த கிராமங்கள் ஒன்று சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனபதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன குடியரசுகள், சின்ன சின்ன அரசுகள் உருவாகுது. அந்த சின்ன சின்ன அரசுகள் எல்லாம் திரும்பவும் ஒன்று சேர்ந்து மகாஜனபதங்கள்னு உருவாகுது. அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் மொத்தம் 16 மகாஜனபதங்கள் உருவாகுது. சரிங்களா? 16 மகாஜனபதாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ காலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இந்த வேத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு இரும்பை பற்றி ஒன்றுமே தெரியாது. அயன்னு ஒன்று இருக்கிறத பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் வேதகால நாகரிகத்தில் அது முழுமையாக ஒரு இரும்பு நாகரிகம். இரும்பு காலம்னு சொல்லுவாங்க. வேதகாலம் ஃபுல்லாகவே அயன், அந்த இரும்பினாலான பொருட்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த இரும்போட கலப்பை செஞ்சு நிலத்தை உழுவது, அடுத்து கத்திகளை செஞ்சு போர் செய்வது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சதுனால தான் 16 மகாஜனபதங்களை எழுச்சி அடையுது. ஸோ அந்த 16 மகாஜனபதங்களில் மகதம் அப்படின்னு சொல்லி ஒன்று மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக லீட் பண்ணி வந்துடும். ஸோ மகதத்தில் பிம்பிசாரா, அஜாதசத்துலாம் வருவாங்க. அந்த மகதத்தோட ஒரு எண்டில் வந்து நந்தா டைனஸ்டின்னு ஒரு டைனஸ்டி வந்து ஆட்சி செய்யும்பொழுது எண்டில் அலெக்சாண்டர் படையெடுத்து வந்துடுவார். கிமு 330 அந்த ரேஞ்சில் படையெடுத்து வருவார். அவர் படையெடுத்து வந்ததும் அந்த நந்தா டைனஸ்டி முடிவு வந்து மௌரிய டைனஸ்டி ஸ்டார்ட் ஆகும். சந்திரகுப்த மௌரியர் வந்து ஆட்சிக்கு வருவார். சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிறவர் நம்ம சாணக்கியரோட ஹெல்ப்போட அவர் ஆட்சிக்கு வந்துடுவார். அப்புறம் மௌரிய டைனஸ்டி ஒரு 200 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு அவங்களோட வீழ்ச்சி அடைஞ்சிடும். அவங்க வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி அரசுகள் நிறைய ஆட்சி செய்யும். வெளிநாடுகள்லேருந்து படையெடுப்புகள்லாம் நிறைய நடக்கும். அப்புறமா வந்து நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அரசாக குப்த அரசு வந்து எழுச்சி அடையும். அப்புறம் குப்த அரசும் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே குழப்பங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அரசராக ஹர்ஷர் வந்து உருவெடுப்பார். ஹர்ஷரும் வந்து அவரோட ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜபுத்திர அரசுகளாக வட இந்தியா முழுவதும் குட்டி குட்டி அரசுகளாக பிரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரலிஸ்டிக் ஹிஸ்ட்ரி.
நம்ம இந்த ஃப்ரேமை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது ஓகே இதில் இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க, இதுக்கப்புறம் இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சால் போதும். தமிழ்நாடு சம்மந்தமாக கொஸ்டின் வரும்போது அவங்களுக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். தமிழ்நாடு வந்து சிம்பிளாகவே சொல்லிடலாம். சேர சோழ பாண்டியர் சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர் 3 மன்னர்கள், பெரும் மன்னர்கள் இருந்தாங்க. அதை தவிர்த்து நிறைய இந்த வேலர்கள் எனப்படும் குறுநில மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க அங்கங்கே மலைப்பகுதிகளில். இப்போ நம்ம கடையெழு வள்ளல்கள்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, பாரி ஓரி காரி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்களாம் அவங்க ஏரியாவை ஆட்சி செஞ்சுருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, களப்பிரர்கள்னு ஒரு எங்கேயோ இருந்து ஒரு டைனஸ்டி, ஒரு வம்சத்தினர், அவங்கள பெரும்பாலும் கர்நாடக காரங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி வெளியிலேருந்து வந்தவங்க இந்த சேர சோழ பாண்டியர் 3 பேரையுமே சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ களப்பிரர்கள்னு எங்கேயோ இருந்து வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3 மன்னர்களையும் வென்று தன்னுடைய ஆட்சியை இங்கே நிறுவிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 நூற்றாண்டு காலம் இங்கே ஆட்சி செய்கிறாங்க. அவங்க ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பல்லவர்களும் நார்த் தமிழ்நாட்டில் பல்லவர்களும், காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு பல்லவர்களும், சவுத் தமிழ்நாட்டில் பாண்டியர்களும் மீண்டும் தலையெடுக்கிறாங்க. தலையெடுத்து அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ராஜ்யங்களை கட்டி எழுப்புறாங்க. கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாள் மீன் அது ஒரு 2-3 நூற்றாண்டுகள் கழித்து சோழர்கள் கிபி 9ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் வந்து தலையெடுத்து வர்றாங்க. அந்த பிற்கால சோழர்களில் வந்தவங்க தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவங்க எல்லாமே அந்த பிற்கால சோழர்கள் தான். அவங்க தான் பேரரசு சோழர்கள்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு அரசுகளை கட்டமைச்சவங்க. அப்புறம் சோழர்கள் அழிஞ்சு திரும்பவும் பாண்டியர்கள் கொஞ்சம் வருவாங்க. அந்த சமயத்தில் நார்த் இந்தியாவிலேருந்து மாலிக் கபூர் படையெடுத்து வந்துடுவார். ஸோ மாலிக் கபூர் படையெடுத்து வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த பழங்கால மன்னர்கள் எல்லாம் அழிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்சிகள்லாம் மாறி பிரிட்டிஷ் வருவாங்க. ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு ஹிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், கதை சொல்லலை. ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் சொல்கிற கொஸ்டினை தாண்டி நீங்கள் மெட்டீரியல் படிக்கும்போதும் இப்படி தான் ஃப்ரேம் போகுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இந்தியாவில் இடைக்கால இரும்பு யுகத்தில் ஆரம்ப நகர திட்டமிடலுக்கான ஆதாரங்களை வழங்கும் தளம் எது? Which one of the following sites provides evidence on early urban planning during Middle Iron Age in India? ஸோ மிடில் அயன் ஏஜ் அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்பன் பிளானிங்கான ஒரு எவிடன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்குறாங்க. இது SSGD February 7 ஷிஃப்ட் 3 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் கௌசாம்பி. இது உத்தரப்பிரதேசில் இருக்குது, யமுனை நதிக்கரையில் இருக்குது. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ 16 மகாஜனபதங்களில் வத்சம்னு சொல்லி இருக்குது, அதோட கேபிட்டல் இந்த கௌசாம்பி தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால இரும்பு யுகம், அதாவது வேத காலம் இருக்கு இல்லைங்களா, வேத காலத்தோட மிடில் பீரியடில் இது வந்து இந்த நகரம் போன்ற ஒரு, ஏன்னா வேத காலம்ன்றது நான் ஒரு கிராம நாகரிகம்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே இருந்த அந்த சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது ஒரு நகர நாகரிகம், ஒரு டவுன். ஆனால் இது வந்து ஒரு கிராமம் சார்ந்த விஷயம், வில்லேஜ் மாதிரி இருக்கும். அதில் வந்து திரும்பவும் நகரம் உருவாகிறதுக்கான ஆதாரம் எங்கே நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதுன்னா கௌசாம்பியில் தான் கிடைக்கும். ஆன்சர் பி. திரும்பவும் மேலே இருக்க அதே விஷயம் இங்கே வந்திருக்கும், அதை விட்டுருங்க. ஸோ இரும்பு காலம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இரும்பு காலங்கிறது இது ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் தான் இதுவும் வரும். ஆனால் இப்போ கொஞ்சம் ஆதாரங்கள் கிடைக்கிறதுனால இது ஹிஸ்டாரிக்கு மாறுது. ஸோ அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. இரும்பு காலங்கிறது பிஃபோர் கிறிஸ்டியன் எரா 1500 இது 2000 கிடையாதுங்க, 200 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு காலம். ஸோ BCE 1500 கிமு 1500 கிமு 200 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். இது வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்து வரக்கூடிய காலம் தான் இந்த இரும்பு காலம். சரிங்களா? ஸோ இந்த இரும்பு காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா சால்கோல் லித்திக்னு ஒரு காலம் இருந்திருக்குங்க. அந்த சால்கோல் லித்திக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, காப்பரும் ஸ்டோனும் சேர்ந்து பயன்படுத்திய காலம். மனிதன் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் கண்டுபிடிச்ச உலோகம் காப்பர் தான். சரிங்களா? அந்த காப்பரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதனுடன் சேர்ந்து காப்பர்னால் செம்பு தான் கண்டுபிடிக்கிறான். செம்பையும் கல் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஆயுதங்களாக உருவாக்கி அவன் பயன்படுத்தின காலத்துக்கு பேர் சால்கோல் லித்திக். இது வந்து கிமு 4500 கிமு 2000 வரைக்கும் யூஸ் பண்ண காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் தான் ஸ்மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உருக்குறது, இந்த கொல்லுப்பற்றை சொல்லும் இல்லைங்களா, அந்த கொல்லுப்பற்றையெல்லாம் அவன் உருவாக்கி இந்த காப்பர்னு ஒரு கண்டுபிடிச்சாச்சு. அந்த காப்பரை உருக்கி அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஆயுதமாக மாற்றுறதுக்கு ஒரு கொல்லுப்பற்று இருந்தால் தானே மாற்ற முடியும். அப்படி ஒரு பிளான் பண்ணுற டைம் பீரியட் தான் இந்த காப்பர் ஸ்டோனேஜாக இருந்தது. ஆனால் பட் இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜான ஒரு பிளானிங்காக இருந்தது. அந்த கொல்லுப்பற்றெல்லாம் ஆரம்பத்தில் அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படி உருக்கி என்னமோ ஒரு மாதிரி ஷேப்பு கொண்டு வந்துருக்காங்க. அடுத்து பிரான்ஸ் ஏஜ் வருது. பிரான்ஸ் ஏஜுங்கிறது வெண்கலம். சரிங்களா? அந்த வெண்கல காலம் வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிமு 2500 கிமு 1900 வரைக்கும் இருந்த காலம் வெண்கல காலம். இதில் வந்து அட்வான்ஸ் மெட்டலர்ஜி, இதில் வந்து இங்கே ஒரு பேசிக்கான அந்த
உலோகங்களை உருவாக்குற ஒரு மெத்தட் இருந்தது. இங்கே அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான வெப்பத்தில் உலோகங்களை உருக்கி அவங்களுக்கு ஏற்ற ஷேப்லலாம் அந்த உலோகங்களை உருவாக்குற ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வர்றது தான் அயன் ஏஜ். இதை வந்து செகண்ட் மெட்டல் ஏஜ்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெட்டல் ஏஜ் எதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சால்கோலித்திக் ஏஜ், செம்பு காலம் தான் ஃபஸ்ட்டு மெட்டல் ஏஜ். செகண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அயன் ஏஜ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா கிமு 1500 800 வரைக்கும் இருந்த காலகட்டம்னு சொல்லலாம். அதை 200ன்னு சொல்லலாம். அதான் சொன்னால தான் வேரி ஆகும். கிமு 1500 200 வரைக்கும் இருந்த காலம். 800 கிடையாது, 200 தான். சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அயன் ஏஜில் கலப்பை, ஆயுதங்கள் இது எல்லாத்தையுமே இரும்பை பயன்படுத்தி உருவாக்குறாங்க. கலப்பை என்ன பண்ணுது, நிறைய விவசாய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஆயுதங்கள் போர் செஞ்சு நாட்டை விரிவுபடுத்த யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே. அயன் ஏஜை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் அயன் ஏஜில் இருந்து ஒரு முக்கியமான இரும்பு காலகட்டத்தில் நார்த் இந்தியாவில் சில பொருட்கள் வந்து டிப்பிக்கலாக கிடைக்கும். இந்த பொருள்லாம் கிடைச்சா இது வந்து இப்போ நம்ம பொதுவாகவே எங்கேயாச்சும் கிராமங்களில் இருக்கவங்களுக்கு தெரியும். ரொம்ப காலமாக பல காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மரமும் செடியும் மூடி ஒரு மாதிரி கல்லும் அது மாதிரி கிடக்கும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் செய்கிறதுக்கு ஏற்ற இடமா கிடையாது. எங்கள் கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன். விவசாயம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அதை திடீர்னு ஒருத்தர் புதுசாக விலை கொடுத்து வாங்கி அதை க்ளீன் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பானைகள் ஒரு மாதிரி கிடைக்கும். அந்த பானைகள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப தடிமனாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஷேப்பாக, இன்றைக்கி இருக்கக்கூடிய பானைகள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஷேப்பாக இருக்கும். ஒரே மாதிரி திக்னஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு மாதிரி தடிமனாக அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த பானைகளை பார்க்குறதுக்கு ஏதோ செய்ய தெரியாத செஞ்ச மாதிரி இருக்கும். அந்த பானைகள்லாம் நிறைய குவியலாக கிடைக்கிறதுலாம் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல எக்ஸாக்டிவேஷன் பண்ணும்போது, அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது, இல்லை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பானைகள் கிடைக்கும். அப்போ பானைகள் கிடைச்சா அதை வச்சே சொல்கிறாங்க இது எந்த காலகட்டம்னு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அயன் ஏஜில் அந்த பானைகளுடன் சேர்ந்து சில பொருட்கள், வேறு சில பொருட்களும் கிடைக்கும். ஆனால் பர்டிகுலராக சில வகையான பானைகள் கிடைச்சதுன்னா இந்த ஏரியா வந்து அயன் ஏஜ் காலத்தில் மக்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெயிண்டட் கிரே வேர்னு சொல்லுவாங்க. இந்த பெயிண்டட் கிரே வேருங்கிறது கிமு 1300 கிமு 300 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் பயன்படுத்திய இந்த பானை. சரிங்களா? அந்த பெயிண்டட் கிரே வேருங்கிறது இதுதாங்க. இந்த மாதிரி ஒரு பானை. இதெல்லாம் பெயிண்டட் கிரே வேர்னு சொல்லுவாங்க. பார்க்குறது நல்லாவே இருக்கும். இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே 2000-3000 வருஷத்துக்கு முன்னே உருவாக்கின பானை. மனிதன் அப்போதே பானை உருவாக்க கற்றுக்கிட்டான். இது ஒன்று. ரெண்டாவது நார்தன் பிளாக் பெயிண்டட் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா இந்தியாவோட வட இந்திய பகுதிகளெலாம் பெரும்பாலும் கிடைக்கும். பிளாக்னா கருப்பு, வட இந்திய பிளாக் கருப்பு வண்ணமிடப்பட்ட பானை அப்படிங்கிறத ஒரு விரிவாக்கம். நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர். இது வந்து கிமு 700-200 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இது எப்படி இருக்குன்னா அப்படியே ஷைனிங்காக இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ கூட நார்த் இந்தியா போனீங்கன்னா பானைகள் நிறைய கருப்பு கலரில் வச்சுருப்பாங்க. நல்லா பெயிண்ட்லாம் பயங்கரமாக பண்ணி அப்படியே பலன்னு இருக்கும். இது வந்து பெயிண்ட் பண்ணாமல் அப்படி ஒரு மாதிரி கிரேவாக இருந்ததுன்னா அது வந்து பெயிண்டட் கிரே வேறுங்க. நல்லா பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி பளபளப்பாக கருப்பாக இருந்ததுன்னா அது அந்த NBPWன்னு சொல்லுவாங்க. இது அந்த பாலிஷ். இதில் வந்து மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பானை உருவாக்கி சுட்ட உடனே அது சிவப்பு கலரில் மாறிடும். அதுக்கு கிரே கலரில் ஒரு அந்த இரும்பு அது மாதிரி அந்த தாதுக்களை அவங்க என்ன பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணி அதை ஒரு இதுவாக்கி ஒரு சாந்து மாதிரி மாற்றி பெயிண்ட் மாதிரி மாற்றி அதை அடிச்சு விடுவாங்க. சரிங்களா? அது வந்து கிரே கலரில் இருந்ததுன்னா அந்த PGW பெயிண்டட் கிரே வேர். அதே வந்து இந்த மாதிரி பிளாக்கில் ஷைனிங்காக இருந்ததுன்னா NBPW நார்தன் பிளாக் பெயிண்டட் வேர். சரிங்களா? பாலிஷ்டு வேர்னு சொல்லலாம். இதே சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் இந்த மாதிரியான பொருட்கள் தான் அந்த அயன் ஏஜில் கிடைக்கும். சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருங்கற்கால கலாச்சாரம் சொல்லுவாங்க. மெகாலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. அது என்னங்க மெகாலித்திக் ஏஜ்னா சுடுமண் தாழி. நான் அடுத்த ஒரு கொஸ்டின்லேயே அதை சொல்கிறேன். அந்த பெரிய பெரிய தாழிகளில் உள்ள எலும்புகள்லாம் இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெரிய பானையில் எலும்பு இருந்ததா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்னா அந்த காலத்தில் புதைக்கிறதுக்கு மனிதர்களை இறந்தவுடன் புதைப்பதற்கு அந்த பானைகளை பயன்படுத்திருக்காங்க. பானைகள், ஜாடிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பயன்படுத்திருக்காங்க. நான் பின்னாடி ஒரு இமேஜாக எடுத்து வச்சுருக்கேன் வேறு கொஸ்டினில் அது காட்டுறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ரொம்ப அதிநவீனமான அந்த உலோகம் உருக்கும் டெக்னாலஜிஸ்லாம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1300 டிகிரி செல்சியஸ் யோசிச்சு பாருங்கள். நம்ம நீர் கொதிக்கிறதுக்கு 100 டிகிரி செல்சியஸே போதுமானது. ஆனால் 1300 டிகிரி செல்சியஸ்ன்றது இரும்பை உருக்கிற ஒரு டெம்பரேச்சர். அந்தளவுக்கு ஒரு டெம்பரேச்சரை அவங்க உருவாக்குற அளவுக்கு நார்த் இந்தியாவில் இவ்வளோ டிகிரி டெம்பரேச்சரில் அவங்களால உருக்க முடியாது. அவங்க உருவாக்குறது கஷ்டம். ஆனால் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1300 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பத்தை அந்த உருவாக்குற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இது எங்கே இருந்ததுன்னா சிவகலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த விஷயம் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே. அந்த அயன் ஃபர்னஸ் 1300 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கொள்ளுப்பற்றைய சிவகலை அப்படிங்கிற இடத்துல கிட்ட எப்போனா பிஃபோர் காமன் எரா 3345 ஆக்சுவலி 1345 தான் சொல்லணும்.
மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3345 ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கிமு 1345 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா சிவகலையில் இந்த மாதிரி இருந்திருக்கு. சரிங்களா? அப்போனா இப்போ வந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3300 வருஷம் முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தமிழர்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிமு 2200 அப்போனா இப்போ வந்து கணக்கு பண்ணிங்கன்னா 4200 ஆண்டுகள். கிமு 2200 கிருஷ்ணகிரி அருகே மயிலாடும் பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. கிருஷ்ணகிரி பக்கத்தில் மயிலாடும் பாறை. அந்த மயிலாடும் பாறையில் வந்து இரும்பு பொருட்களை அவங்க உருவாக்கி அவங்க பயன்படுத்துனதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அப்போ 4200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட ஆதாரம் இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். த பீரியட் வென் வி ஃபைண்ட் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் பிகினிங் அபவுட் 12,000 இயர்ஸ் எகோ டில் அபவுட் 10,000 இயர்ஸ் எகோ இஸ் கால்டு. சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி சுமார் 10,000 ஆண்டுகள் முன்பு வரை சுற்றுச்சூழல் மாற்றங்களை காணும் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்பட்ட காலகட்டம், பர்டிகுலர்லி ஒரு 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மாற்றம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உலகம் உருவான போது ரொம்ப ஹீட்டாக இருந்ததுங்க. ரொம்ப ஹாட்டாக இருந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கோல்டாக மாறிடுது. கண்டினியூஸாக ஒரு 60,000 ஆண்டுகள் மழை பெஞ்சு அதில் வந்து உலகம் முழுவதும் நீரால் நிரம்பி கடல்கள்லாம் அப்படி தான் உருவாகியிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த பனி உருவாகி அந்த ஒரு மாதிரி ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாகவே ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. அப்படி ஐஸ் ஏஜாக இருந்தது. அந்த ஐஸ் ஏஜ் வந்து அப்புறம் நார்மல் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது, நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து உலகத்தோட அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும், பூமியோட ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதில் இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆனது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆனது எதுன்னு பார்த்திங்கன்னா மீசோலித்திக். ஸோ இது மீசோலித்திக் என்ன சொல்லுவோம், இடைக்கற்காலம் சொல்லுவோம், மெசோலித்திக்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது எப்போ கேட்டதுன்னா February 10, 2025 ஷிஃப்ட் 3 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசோலித்திக்கோட முக்கியமான ஒரு பண்பே வெப்பநிலை அதிகரிச்சிருக்கும். அதுக்கு முன்ன வரைக்கும் வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்குங்க. வேர்ல்டோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 டிகிரி ஆவரேஜ் செல்சியஸ் 13, இப்போ 13, அப்போ வந்து 8, 9 தான் இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வேர்ல்டோட சராசரி டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுங்களா? 13 டிகிரி செல்சியஸ் டு 14 டிகிரி செல்சியஸ் தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சராசரி நான் சொல்கிறது ஆவரேஜ். ரொம்ப கோல்டான அண்டார்டிக்கும் இருக்குது, மைனஸில் போகக்கூடிய ஆர்டிக்கும் இருக்குது, ரொம்ப ஹெவி வெயில் அடிக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் ஏரியாவும் இருக்குது, அடக்கமா அது மாதிரி ஒரு ஏரியாவும் இருக்குது. சரிங்களா? அதையும் பார்த்துக்கணும் நம்ம. ஸோ இந்த மீசோலித்திக் ஏஜோட முக்கியமான விஷயம் என்னென்னா கிளைமேட்டில் வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகும்ன்றது தான் மீசோலித்திக்கில் இருக்கக்கூடிய முக்கிய பண்பு. அடுத்து லைஃப், மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் அண்ட் கேதரர், வேட்டையாடுவாங்க, உணவு சேகரிப்பாங்க. இதான் அவங்களோட வேலையே. வேறு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. சாப்பிட்ணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அட்வான்ஸாக கொஞ்சம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷிங்னா மீன் பிடிக்கிறது. அப்புறம் அனிமல்ஸை வந்து டொமஸ்டிகேஷன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு மனிதன் பழக்கிய உயிரினங்கிறது நாய் தான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உயிரினங்களாக பழக்கி தன்னுடன் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இவங்க பயன்படுத்திய டூல்ஸ் வந்து இந்த மீசோலித்திக் ஏஜில் அவங்க பயன்படுத்திய டூல்ஸுக்கு பேர் தான் மைக்ரோலித்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க மைக்ரோலித் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 to 5 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அதோட லென்த்து இல்லை அகலம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ஏதோ ஒன்று இப்படி கூரா ஒரு கல் இருக்கும், அதில் உருளையாக இருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒரு கல் வச்சுருப்பாங்க. இல்லை நல்லா செதுக்கிற மாதிரி ஒரு கல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கல்லுகள்லாம் அது செர்ட்டு, குவார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலரான சில கற்கள் இருந்தால் அதை உருவாக்குவாங்க. அதை அந்த உருவாக்கி குட்டி குட்டியான அந்த கற்களை மரக்கட்டை மற்றும் எலும்புகளுடன் இணைத்து ஒரு ஆயுதம் போல் கோடாரி அந்த மாதிரி ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து மீசோலித்திக் பீரியடில் வந்து ஒரு டிப்பிக்கலான மெத்தடு. ஸோ அந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக 1 to 5 சென்டிமீட்டர்னா எவ்வளோங்க இருக்கும், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அப்போ அவ்வளோ குட்டியாக இருந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினால அந்த ஆயுதங்களுக்கு பேர் மைக்ரோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோலித்ஸ், நுண்கற்காலம் அல்லது கற்கருவிகள்னு சொல்லுவாங்க. இந்த கருவிகளை எப்போ பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெசோலித்திக் ஏஜில். ஞாபகம் வச்சுக்கோங்க, இடை கற்கால பகுதியில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ மைக்ரோலித் அப்படிங்கிறது நுண்கற்களான ஆயுதம் அப்படிங்கிறது அர்த்தம். நியோலித்திக்ங்கிறது அடுத்து வரக்கூடிய இந்த மெசோலித்திக், அடுத்து பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். நம்ம பேலியோலித்திக் ஆல்ரெடி பார்த்துருப்போம். மெசோலித்திக் அடுத்து நியோலித்திக்ங்கிறது அதுக்கடுத்து வந்த ஒரு காலகட்டம். இந்த நியோலித்திக் காலகட்டத்தில் இருந்து தான் மனிதன் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறதுலாம் கொஞ்சம் வந்து கிராமங்கள்லாம் உருவாகி அவன் அடுத்து விவசாயம்லாம் பண்ண ஆரம்பித்து அடுத்து கொஞ்சம் நாகரிகம் அடைந்த மனிதனாக மாற ஆரம்பித்தான். சரிங்களா? ஸோ நியோலித்திக் அப்படிங்கிறது இந்த டைமில் பாலிஷ்டான ஸ்டோன்ஸ். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஆயுதமே கிடையாது, கையில் கிடைக்கிறத எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தான். விலங்குகளை அட்டாக் பண்ணோம்னா பேலியோலித்திக் பீரியடில் கையில் கிடைக்கிறத எடுத்து அடிப்பான். அதே ஏதோ ஒன்று கல் மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் எடுத்து அடிப்பான். ஆனால் மீசோலித்திக் பீரியடில் கொஞ்சம் ஆயுதங்களை உருவாக்குனான். இப்போ பாருங்கள், ஆயுதத்துக்கு பாலிஷ் பண்ணுறான். அப்போ மனிதன் வளர்ந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து உணவுகளை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே உணவை தேடி போய் எங்கே கிடைக்குதோ அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் இப்போ வேளாண்மை செஞ்சு உணவை தானே உற்பத்தி செய்கிறான், ஃபுட் ப்ரொடியூசராக மாறுறான். அடுத்து பானைகளை செய்கிறான். ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, அதை சேமித்து வைக்கணும். எப்படி வைக்கிறது, இலை தலைகளில் இவ்வளோ தான் வைக்க முடியும். அப்போ அதுக்கு
ஏதாவது ஒன்று செய்யணும்னு ட்ரை பண்ணும்போது பானைகள் உருவாக்குறான். அந்த பானைகள் வந்து செய்கிற மெத்தட்லாம் அந்த நியோலித்திக் பீரியட் தான் வருது. ஸோ இந்த டைமில் அவன் பிம்பேட்கால ஒரு குகையில் ஓவியமும் வரைஞ்சி வைக்கிறாங்க. இப்போ பிம்பேட்கால ஒரு பெண் வந்து பெண்ணோட ஓவியம் அல்லது வேட்டையாடும் ஓவியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஓவியம் வந்து எந்த காலகட்டம்னா நியோலித்திக் காலகட்டத்தை சார்ந்தது. ஸோ அந்த நியோலித்திக் பீரியட்லேருந்து முக்கியமான சில சைட்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம். அதில் வந்து மெகர்கர், இதுதான் ஓல்டஸ்ட் இன் இந்தியா. இது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. நவ் இன் பாகிஸ்தான், இந்தியா கிடையாது, நவ் இன் பாகிஸ்தான். ஓல்டஸ்ட் இன் இந்தியா, இந்தியாவின் மிக பழமையான நியோலித்திக் சைட் எதுனா மெகர்கர் தான். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் புர்சோம், குஃப்ரால் அப்படின்னு சொல்லி 2 இடம் இருக்குது. இந்த குஃப்ரால் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கேவ் ஆஃப் பாட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குகை முழுவதும் பானைகளால் நிரம்பி இருந்திருக்கும். அந்த பானை செய்கிறவங்க அந்த குகை முழுவதும் வாழ்ந்துருக்காங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பையம்பள்ளி, வேலூர் அருகே இருக்கக்கூடிய பையம்பள்ளி, இதுதான் நியோலித்திக் பீரியடு. இந்தியாவிலே கோல்டிவாகா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு நெல் பயிரிடுறதுக்கான ஆதாரம் நமக்கு கிடச்சிருக்கு. இது நியோலித்திக் சைட்டு. சரிங்களா. கோல்டிவாகா வீலை பயன்படுத்தியிருக்காங்க. நியோலித்திக் பீரியடில் தான் வீலை கண்டுபிடிச்சி அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சி பயன்படுத்திருக்காங்க. மனித வாழ்வில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு சக்கரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே. ஸோ அடுத்து நம்ம பேலியோலித்திக்கை பற்றி அடுத்தும் பார்ப்போம். ஏற்கனவே பார்த்துருக்கோம், அடுத்தும் பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்துருச்சு பாருங்கள். ஆஸ்ட்ரிச் வேர் ஃபவுண்ட் இன் இந்தியா டியூரிங் விச் பீரியட்? ஆஸ்ட்ரிச் நம்ம பார்த்துருப்போம். தீக்கோழி அல்லது நெருப்பு கோழி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கும். ஆஸ்திரேலியா மற்றும் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகளில் இருக்குது. இந்த ஆஸ்ட்ரிச் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்தில் இந்தியாவிலும் இருந்ததுன்னு கேட்குறாங்க. இந்தியாவிலையும் ஆஸ்ட்ரிச் இருந்ததுங்க. ஆனால் அது ஒரு காலகட்டம். எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேலியோலித்திக் ஏஜில் தான் இருந்தது. பழைய கற்காலம் பேலியோலித்திக் ஏஜில் இருந்தது. அந்த பேலியோலித்திக்லேயே வந்து பேலியோலித்திக்கே நம்ம என்ன சொன்னோம், அது மனிதன் உருவான காலகட்டம். நம்ம 5 லட்சம் ஆண்டுகள் எடுத்துக்கிறோம். அது 7 லட்சம் கூட எடுத்துக்கலாம், 10 லட்சம் எடுத்துக்கலாம். 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, அதாவது கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த காலகட்டம் பேலியோலித்திக்னு சொல்கிறோம். இந்த பேலியோலித்திக்கை 3ஆக பிரிக்கிறாங்க. லோயர், மிடில், அப்பர்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த லோயர் அல்லது ஏர்லி பேலியோலித்திக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏர்லி பேலியோலித்திக்கில் பாட்னே அப்படிங்கிற ஒரு இடமும் வந்து பேலியோலித்திக் சைட்டு மகாராஷ்டிராவில் இருக்குது. அந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாட்னா கிடையாது, பாட்னாங்கிறது பீகாரின் தலைநகரம். இந்த பாட்னே அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி இருந்ததுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஃபைண்டிங்ஸுங்க. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பேலியோலித்திக்கோட மிடில் ஏஜ் இருக்கு இல்லைங்களா, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்திரம்பாக்கம் அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸாம்பிள் சைட்டு. தமிழ்நாட்டில் இருக்க அத்திரம்பாக்கம். அடுத்து அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பிம்பேட்கா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எபி பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேலியோலித்திக்கும் நியோலித்திக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டம். எபி பேலியோலித்திக் 25,000 ஆண்டுகளிலிருந்து 11,500 ஆண்டுகள் வரைக்கும் இருந்த ஒரு காலகட்டம் வந்து எபி பேலியோலித்திக். பேலியோலித்திக்கோட ஒரு கடைசி கட்டம் இது. அடுத்து நியோலித்திக், கிமு 8,000 கிமு 4,000 ஆண்டுகளுக்கு வரை இருந்த ஒரு காலகட்டம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதை. அடுத்து சால்கோலித்திக், நியோலித்திக் அடுத்து வந்தது. கிமு 4,000 கிமு 1,500 வரைக்கும் இருந்த ஒரு காலகட்டம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ் சிவிலைசேஷன் பீரியட். சரிங்களா. ஒருத்தர் என் கையெழுத்து கொஞ்சம் நல்லா இருந்தால், நோட்ஸ் எழுதும்போது கையெழுத்து கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். கையெழுத்து நல்லா இருந்தால் எப்போது குரூப் 1 ஆஃபீஸராக இருப்பேன். நிறைய வாட்டி மெயின்ஸ் எழுதியாச்சு. கையெழுத்து தான் காரணம். அது கையெழுத்து தான் காரணம் இல்லை, கையெழுத்தும் ஒரு காரணம். ஓகே. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பீரியட்ஸ் டஸ் த அயன் ஏஜ் இன் இந்தியா என்கம்பசஸ்? ஓகே. இந்தியாவில் இரும்பு யுகம் பின்வரும் எந்த காலகட்டத்தை உள்ளடக்கியது? எந்த காலகட்டத்தில் இரும்பு யுகம் இருந்ததுன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே அயன் ஏஜுங்கிறது எதுன்னு பார்த்துட்டோம். கிமு 1500 கிமு 200 வரைக்கும் இருந்த காலகட்டம் தான் இரும்பு காலகட்டம். அதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ பெருசாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது SSC GD 2025 February 18 அன்றைக்கி நடந்த ஷிஃப்ட் 2ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மற்ற ஏஜ் நம்ம வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 4 ஆப்ஷனே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 4 ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்ல மெத்தட் தான். அது தேவையான இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்கே வந்து நான் இதுதான் ஆன்சர் கரெக்டாக எழுதியாச்சு. இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய 3த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் இது வந்து இந்த பீரியடில் என்ன நடந்ததுன்னு யோசிச்சிங்கன்னா அதை வகைப்படுத்தவே முடியாது. 200 to 400ங்கிறது என்னத்தை வகைப்படுத்த முடியும்? 500 to 300 வகைப்படுத்த முடியாது. 1000 to 100 இது எப்படி வகைப்படுத்துறது? வாய்ப்பில்லை. ஸோ அப்போ எங்கே தேவை இருக்கோ அதை நானே சொல்லிவிடுவேன். அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு வேறு மெத்தட் கண்டிப்பாகவே உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, இன் விச் பார்ட் ஆஃப் இந்தியா டிட் த ஏர்லியஸ்ட் அயன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்பியர் இன் த ஓவர்லாப் பிட்வீன் த நியோலித்திக் அண்ட் மெகாலித்திக் பேசஸ்? அதாவது புதிய கற்காலத்திற்கும் பெருங்கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவின் எந்த பகுதியில் ஆரம்பகால இரும்பு பொருட்கள் தோன்றின? ஸோ நியோலித்திக்கும் மெகாலித்திக்கும் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரே டைமாக இருந்தது. அது எந்த பார்ட்னு கேட்டிங்கன்னா சவுத் இந்தியா தான். தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய கற்காலத்துக்கும் பெருங்கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில்
இந்த இரும்பு பொருட்கள்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த மெகாலித்திக் பீரியடில் இரும்பை இந்தியாவில் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மெகாலித்திக்ங்கிறது நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேதிக் பீரியடாக இருக்கும், அதாவது வேத காலமாக இருக்கும். சவுத் இந்தியாவில் மெகாலித்திக்ங்கிறது சங்க காலத்தோட ஆரம்ப காலகட்டம்னே சொல்லலாம், இல்லை சங்க காலத்துக்கு கொஞ்சம் முந்தின காலகட்டம்னு சொல்லலாம். ஸோ இந்த காலத்தில் தான் நம்ம இரும்பையும் பயன்படுத்தியிருப்போம். ஸோ மெகாலித்திக் ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டு. மெகாலித்திக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், புதைக்கிறதுக்கு நிறைய விதமான பெரிய பெரிய ஜாடிகளை பயன்படுத்துவாங்க. மட்பாண்ட ஜாடிகள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்களை எடுத்து அடுக்கி வச்சுருப்பாங்க, டோல்மன்ஸ்னு சொல்லுவாங்க, சிஸ்ட்னு சொல்லுவாங்க, மென்ஹீர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அடுத்து வச்சுருக்கேங்க, நான் காட்டுறேன். அடுத்த ஒரு கொஸ்டின் வரும், அதில் காட்டுறேன், சரிங்களா? ஸோ இது வந்து இந்த கொஸ்டினுக்கு புதிய கற்காலத்திற்கும் பெருங்கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் எந்த பகுதியில் இந்த இரும்பு பொருட்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னிந்தியா தான், சரிங்களா? ஸோ தென்னிந்தியாவில் அயன் ஏஜ் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதை தான் இவங்க கொஸ்டினில் கேட்டிருப்பான், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஸோ அந்த ஏன்ஷியன் தமிழ்நாடு இருக்கு இல்லைங்களா, இது வந்து சவுத் இந்தியாவுக்கே பொருத்தும். இது வந்து இந்தியாவுக்கான அந்த அயன் ஏஜுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரி ஆகுங்க, கொஞ்சம் லைட்டாக வேரி ஆகும். அந்த இயர்ஸே பாருங்கள், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் பர்டிகுலர் டெக்ஸ்ட் புக்கு கூட விட்டுருங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்தியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த இயர்ஸே வேரி ஆகும். பேலியோலித்திக் பீரியடுங்கிறது அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆண்டுலேருந்து 8000 கிமு 8000 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கை கோடாரிகள், கிளீவர்ஸ், ஹண்டிங் அண்ட் கேதரிங் இதெல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்த வேலை. மெசோலித்திக்ன்றது இடைக்காலம், இது 8000லேருந்து கிமு 8000லேருந்து 1300 வரைக்கும் மைக்ரோலித்திக் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நுண்கற்கருவியில் யூஸ் பண்ணுவாங்க. மெட்டலை பற்றி எந்த ஒரு நாலேஜும் கிடையாது தமிழ்நாட்டில். அனிமல்ஸையும் பேர்ட்ஸையும் வந்து இவங்க ஹண்டிங் பண்ணுவாங்க, பிளான்ட் அதாவது தாவர உணவுகளை சேகரித்து உண்பாங்க. அடுத்து நியோலித்திக் பீரியடில் கிமு 2000லேருந்து கிமு 1000 வரைக்கும் இருந்த காலகட்டம் நியோலித்திக்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். இங்கே பாலிஸ்டு ஸ்டோன் ஆக்சஸ் யூஸ் பண்ணுவாங்க, மைக்ரோலித்ஸ் அதாவது கற்கருவியில் யூஸ் பண்ணுவாங்க. அனிமல்ஸை வீடுகள் டொமஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. பயிர்களை வந்து பயிரிடும் ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருப்பாங்க. நிறைய குரூப்பாக சேர்ந்து வாழ்வாங்க. அடுத்து ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸஸ் அண்ட் பாஸ்டல் குரூப்னால் அந்த வீடுகளில் ஆடு மாடுலாம் வளர்க்க ஆரம்பித்தாங்களே, அந்த பழக்க ஆரம்பித்தாங்களே, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆடு மாடுகளை ஓட்டி போய் மேய்க்கிறதுக்காக கூப்பிட்டு போய் அந்த கால்நடைகளை மேய்த்து அதில் கிடைக்கக்கூடிய பால், வெண்ணெய் அதை வச்சு வாழ்க்கை நடத்துகிறவங்க. அந்த பாஸ்டல் குரூப்பும் ஹண்டர் அண்ட் கேதர்ஸ் வேட்டையாடும் குரூப்பும் ஒரே டைமில் இருந்திருக்காங்க, ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. எந்த பீரியட்னு இந்த கொஸ்டினாக வருங்க, நியோலித்திக் பீரியட். அடுத்து அயன் ஏஜ் அப்படிங்கிறது கிமு 1300லேருந்து கிமு 500 வரைக்கும் இருந்த காலகட்டம். மாறுது பாருங்கள், அங்கே ஒரு மாதிரி 1500லேருந்து 200 வரைக்கும் சொல்லியிருப்போம், இங்கே 1300லேருந்து 500 வரைக்கும். ஸோ தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வேரி ஆகும், பார்த்துக்கோங்க. அயன் ஏஜுக்கு அடுத்து இயர்லி ஹிஸ்டாரிக் அண்ட் சங்கம் ஏஜ். ஸோ இதோட இந்த இதெல்லாம் படிச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த மெட்டீரியலே கொடுத்துட்றேன். அடுத்து மிகவும் பரவலான இரும்பு யுக மட்பாண்டங்களாக கருதப்படும் நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் NBPWங்கிறது எதை குறிக்கிறதுன்றது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எப்படின்னா 4 February 2025 ஷிஃப்ட் 1 கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு மட்பாண்டங்க, சரிங்களா? கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு மட்பாண்டம். ஸோ இதை வந்து நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அது எதுனா இதுதாங்க, இந்த மாதிரி தாங்க இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே பாலிஷ்டாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் அப்படிங்கிறது அயன் ஏஜில் இருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வகையான மட்பாண்டம். 700லேருந்து 200 குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிமு 700லேருந்து கிமு 200 வரைக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு மட்பாண்டம். இது வந்து ஒரு தனித்துவமான, பார்க்குறதுக்கே ஷைனிங்காக, கிளாஸியாக, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஃபைனாக, அதாவது வந்து ரொம்ப அந்த மேலே வந்து கண்டமுடாக இல்லாமல் ரொம்ப நைஸாக உருவாக்கப்பட்ட ஒரு மட்பாண்டம். இது வந்து அதோட சர்ஃபேஸ், அந்த மேற்புறம் எப்படி இருக்குன்னா ஷைனியாக இருக்குமா, கண்ணை பறிக்கிற மாதிரி நல்லா பளபளன்னு இருக்குமா. மெட்டாலிக் ஷீன்ஸ், இதில் வந்து அந்த மெட்டல் கரைசல்களை, உலோக கரைசல்களை மேலே பூசியிருப்பாங்க, அதனால தான் அது மாதிரி ஷைனிங்கு ப்ளஸ் அந்த கலர்லாம் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா அந்த மகாஜனபதங்கள் 16 மகாஜனபதங்கள் உருவாகிருக்கும் நம்ம படித்தோம்ல, அதுவும் மௌரியன் எம்பையரும் இருக்கும் பாருங்கள். இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் உருவாக்கிட்டாங்க, எப்படின்னா அயன் ஏஜில் உருவாக்கிட்டாங்க, வேத காலத்தில் உருவாக்கினாலும் இந்த மகாஜனபதங்கள் மௌரியன் எம்பையர் காலத்தில் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கௌசாம்பி, ராஜ்கட், உத்தரப்பிரதேசோட கௌசாம்பி ஏரியாலையும், பீகாரில் இருக்கக்கூடிய அந்த சிரன் ராஜ்கிர் ஏரியாலையும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாடலிபுத்திரம், ஹஸ்தினாபுரம், தக்சிலாங்கிறது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. இந்த ஏரியாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தியிருக்காங்க. இது எது வரைக்கும் இருக்கும், இதோட இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கக்கூடிய மட்பாண்டங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் நமக்கு அகழ்வாராய்ச்சியில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தக்சசிலத்துலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியாஸில் இந்த மட்பாண்டங்கள் கிடைக்குது. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, உருவாக்குறது நார்த் இந்தியாவாக இருந்தாலும் இவங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தவங்க மாற்றி ட்ரேட் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? நம்ம சங்கம் லிட்ரேச்சரை படித்து பார்த்திங்கன்னா கிமு 10ஆம் நூற்றாண்டு, அது 10ஆம் நூற்றாண்டுனா கிமு கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டிலேருந்து அந்த யூதர்களோட கிறிஸ்தவரோட பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும்,
சாலமன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருப்பார். பைபிள்லேயும் குறிக்க விட்டுருக்கோம் அவரை பற்றி. அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மயில் இறகுகளை வாங்கினார்லாம் இருக்கும் அதில். ஸோ அந்தளவுக்கு ட்ரேடு அந்த காலத்தில் இருந்துக்கு. கடலில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு 2000-3000 ஆண்டுகளாக கப்பலை வச்சு ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 3000 ஆண்டுகளுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து, வட இந்தியாவில் ஆரம்பகால இரும்பு யுக குடியேற்றங்களின் அடையாளமாக மாறிய சிறப்பியல்பு மண்பாண்டம் எது? விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாட்டரி பிகம் இந்த ஹால்மார்க், இது ஆஃப் மார்க்ன்றது ஹால்மார்க் ஆஃப் இயர்லி அயன் ஏஜ் செட்டில்மெண்ட்ஸ் இன் நார்தன் இந்தியா. ஸோ இது வழக்கம் போல் இது தாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெயிண்டட் கிரேவேர். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு 2-3 ஸ்லைடுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அதில் வந்து இந்த அந்த இரும்பு கால மட்பாண்டம் இரும்பு காலத்தில் இதெல்லாம் கிடைக்கும். இது வந்து இரும்பு காலம் நிர்ணயிக்கும் போது 2 விதமான மட்பாண்டம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று பெயிண்டட் கிரேவேர், இன்னொன்று நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர். இது 2மே கிடைக்கும். இதில் பெயிண்டட் கிரே வேருங்கிறது இயர்லி, அந்த அயன் ஏஜோட இயர்லி பீரியடில் உருவாக்கப்பட்டது பெயிண்டட் கிரே வேர். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பல் கலரில் இருக்கும், பெருசாக கலர்லாம் அடிச்சுக்க மாட்டான். ஆனால் இந்த நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேருங்கிறது நல்லா பளபளப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயர்லி அயன் ஏஜோட இயர்லி ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது பெயிண்டட் கிரே வேர். அயன் ஏஜோட இறுதி காலகட்டத்தில், இரும்பு காலகட்டத்தின் இறுதி பகுதியில் பயன்படுத்தப்பட்டது இது லேட்டர் பீரியட், அந்த நார்தன் பிளாக் பாலிஷ்டு வேர். சரிங்களா? நல்ல டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேள்வியாக கேட்டிருக்கான். ஒரே விஷயத்தை அப்படியே பிரித்து கேள்வி கேட்டிருக்கான் பாருங்கள். வேறு ஷிஃப்ட்டுங்கிறதால அவன் ஒரே லைனில் மேபி ஒரு பேராலேருந்து கொஸ்டின் எடுத்திருப்பான் போல். நெக்ஸ்ட்டு, பின்வரும் தளங்களில் சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்புடையது எது? இப்போ அயன் ஏஜ் அந்த ஏரியாலாம் முடிச்சாச்சு. இப்போ சிந்து சமவெளி நோக்கி கொஸ்டின் வந்துருச்சு. அயன் ஏஜில் கேட்கப்பட்ட எல்லா கேள்வியுமே கொடுத்துட்டு உங்களுக்கு. சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் சைட்ஸ் லிங்க்டு டு த வேதா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட தொடர்புடைய சைட் எது அப்படின்னு கேட்குறான். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுங்க. அஜந்தா கிடையாது, பிம்பேட்கா கிடையாது, சாஞ்சி கிடையாது. ஏன்னா அஜந்தா எல்லோரா குகைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இது வந்து புத்த சமயத்துடன் தொடர்புடைய குகைகள் மகாராஷ்டிராவில் இருக்குது. இது வந்து பிற்காலத்தில், அதாவது மௌரியர் காலத்துக்கும் பிறகு தான் வந்து இது ஃபேமஸ் ஆச்சு. மௌரியர் காலத்திலே கொடுத்துருப்பாங்க, பட் ஃபேமஸ் ஆனது அதுக்கப்புறம் தான். பிம்பேட்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்காலத்தில் வரையப்பட்ட ஓவியம் உள்ள இடம். இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தொடர்படுறது. சாஞ்சிங்கிறது மௌரியர் காலத்தில் ஃபேமஸாக இருந்த ஒரு நகரம். ஸோ இதுவும் கிடையாது. மொஹஞ்சதாரோங்கிறது தான் கரெக்ட். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் முக்கியமான டவுன்ஸ்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்னா ஹரப்பா அண்டு மொஹஞ்சதாரோ, இது 2 தான் சொல்லுவோம். சரிங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி நம்ம ஓரளவுக்கு எது முக்கியமான சிட்டிஸ்ன்னு இதில் பார்த்துருவோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது 1920s கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ரயில்வே ரூட் அந்த வழியாக போடும்போது இந்தியாவிலேருந்து அந்த அப்போது இந்தியாவோட வடமேற்கு பகுதி தானே அது, அங்கே ட்ரெயின் ரூட்டு போடும்பொழுது அப்போது நிறைய பெரிய பெரிய செங்கற்கள்லாம் இருக்குது. என்ன இந்த மாதிரி செங்கற்கள் இங்கே மலை போல் குவிஞ்சிருக்கு, அதுலேருந்து மக்கள் நிறைய கொண்டு போய் அவங்க வீடெல்லாம் கட்டுறாங்க. என்னடா இது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அங்கே புதையுண்ட ஒரு நகரமே, அந்த காலத்தில் ஒரு நகரமே உருவாக்கி அதை அப்படியே மொத்தம் மண்ணால் மூடி போய் கிடந்திருக்கு. அது எல்லாத்தையும் அப்புறமா எடுத்து அதுக்குள்ளே அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பழைய நகரம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பாதி செங்கல்ல உருவி ரயில்வே ட்ராக்கை போட்டானுங்க. ரயில்வே ட்ராக் கீழே வந்து அந்த நீங்கள் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீட்டு ஸ்லாப் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ட்ராக் வைக்கிறாங்களா. அந்த காலத்தில் வேறு வழி இல்லை, மரம் கல் ஏதாவது ஒன்று வச்சு போடுவானுங்க. அப்போ அந்த செங்கல்லாம் உருவி பாதியை காலி பண்ணிட்டானுங்க. மீதி தான் இப்போ இருக்குது. அந்த மீதி இருக்கிறது தான் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷன், பழங்கால நாகரிகம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய நகரங்கள் இருக்குது, அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்புடைய நகரங்கள். ஃபஸ்ட்டு ஹரப்பா, அந்த தயாராம் சாகினி அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே கொஸ்டினுங்க. இந்த ஒட்டுமொத்த பேராகிராஃபை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க. ஹரப்பா எந்த வருஷம், யார் கண்டுபிடிச்சது, எக்ஸிக்யூட் பண்ணது யார்? தயாராம் சாகினி 1921 தான் கண்டுபிடிக்கிறாரு. எங்கே இருக்குது, எந்த நதிக்கரையில் இருக்குதுலாம் கேள்வி வந்துக்கிட்டே இருக்குங்க. இது கம்பல்சரி. இந்த பேராவை நீங்கள் படிச்சே ஆகணும். இந்த நான் டேபிள் காலம் கொடுத்துருக்கீங்களா, இதை மனப்பாடம் பண்ணி ஆகணும். எந்த ரிவரில் இருக்குன்னா ராவி நதிக்கரையில் இருக்குது. இன் மான்கோமரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப், பாகிஸ்தான். இது நான் பார்த்து எந்த மாகாணத்தில் இருக்குன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு, எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு, எந்த நதிக்கரைன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னு வந்திருக்கு, யார் கண்டுபிடிச்சதுன்னு வந்திருக்கு. இது எல்லாமே கேள்வியாக வந்திருக்குங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் நீங்கள் எல்லாத்தையுமே படித்தே ஆகணும். பார்த்துக்குங்க. ஹரப்பா அப்படிங்கிறது தயாராம் சாகினி அவர்களால் 1921 முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நாகரிகம். அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு ஹரப்பா நாகரிகம்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்து அது சிந்து நதிக்கரையில் இருந்ததுனால சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருந்த விஷயங்கள் என்னென்னா, சாண்ட்ஸ்டோன் ஸ்டாச்சூஸ் ஆஃப் ஹியூமன் அனடாமி, மனிதனோட உள் அங்கங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு சுண்ணாம்பு கல்லையே செஞ்சு வச்சுருப்பாங்க உள்ள அங்கங்களை. சரிங்களா? அடுத்து கிரனரிஸ், தானியங்களை சேமிக்கிற
கிரனரிஸ். அடுத்து புல்லக் கார்ட்ஸ், அந்த மாடுகளாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். அந்த மாடுகள், அந்த மாட்டு வண்டி இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு சின்ன அளவில் பொம்மை மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஹரப்பா நாகரிகத்தை கண்டுபிடிக்கும் போது, அந்த ஹரப்பா நகரத்தை கண்டுபிடிக்கும் போது அங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து மொஹஞ்சதாரோ அப்படின்னாவே அதோட மீனிங் என்னன்னா மவுண்ட் ஆஃப் டெட், இறந்தவர்களின் நகரம் அல்லது இறந்தவர்களின் மேடு அப்படின்றது தான் அர்த்தம். இதையும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கான். யார் கண்டுபிடிச்சுன்னு கேட்டிருக்கான்? ஆர்டி பானர்ஜி 1922. ஸோ இது எங்கே இருக்குன்னா ரிவர் ஆஃப் இண்டஸ் இன் லர்கானா டிஸ்ட்ரிக்ட். இதை கேட்டிருக்கான். எந்த ரிவர்னு கேட்டிருக்கான், எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்கான். பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லர்கானா டிஸ்ட்ரிக்ட். இங்கே மொஹஞ்சதாரோனா கிரேட் பாத், அங்கே நீச்சல் குளம் தாங்க ஃபேமஸ். அங்கே பெரிய நீச்சல் குளம் கிடையாது, குளியல் குளங்கள்னு சொல்லுவாங்க, இல்லை நீச்சல் குளங்கள், ஏதோ ஒரு சம்திங் வச்சு. கிரேட் பாத் குளிக்கிறதுக்கான ஒரு இடம், பெரிய பெரிய இடம் இருக்கும் அங்கே. அடுத்து கிரனரி, இங்கேயும் கிரனரி இருக்கும், அந்த தானிய கிடங்கு இருக்கும். அடுத்து பிரான்ஸ் டான்சிங் கேல், ஹரப்பா நாகரிகம் இது பார்த்தாவே ஒரு டான்சிங் கேல் ஒருத்தவங்களோட, நடன மங்கை ஒருத்தவங்களோட சிலை கிடச்சிருக்கும், பிரான்ஸ் டான்சிங் கேல். அதுவும் கேட்டிருக்கான் எங்கே கிடச்சதுன்னு. அடுத்து சீல் ஆஃப் பசுபதின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கடவுள், அந்த காலத்து கடவுள், அவரோட முத்திரை ஒன்று கிடச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியர்ட் மேன் ஒருத்தர், ஸ்டீயடைட் ஸ்டாச்சு. இது கேட்டிருப்பான், எந்த கல்லால் ஆனதுன்னு. ஸ்டீயடைட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாச்சு ஆஃப் பியர்ட் மேன், ஒரு தாடிக்கார மனுஷனோட ஒரு ஸ்டாச்சு ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எ பீஸ் ஆஃப் வவன் காட்டன், அதாவது நெய்யப்பட்ட ஒரு துணியோட ஒரு பிட்டு கிடச்சிருக்கும். ஸோ இது எல்லாமே கேள்வியை கேட்பான், எங்கே கிடச்சதுன்னு கேட்பான், எந்த நதிக்கரை எந்த ஏரியா எல்லாம் கேட்பான், யார் கண்டுபிடிச்சுன்னு கேட்பான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சுத்கோ ஜெண்டர் ஸ்டெயின் அப்படிங்கிறது 1929 கண்டுபிடிச்சிருப்பாரு. இது பலுச்சிஸ்தான் ப்ராவின்ஸில் இருக்குது. பாகிஸ்தானில் தாஸ்த் ரிவரில் இருக்குது சுத்கோ ஜெண்டர், சரிங்களா, தாஸ்த் நதிக்கரை ஓரம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா அண்ட் பாபிலோன் இடையிலான ஒரு ட்ரேட் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அடுத்து சங்குதாரோ, இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டாகோட ஃபுட் பிரிண்ட் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட் மேக்கர் ஷாப்பிங், வந்து மணிகளை உருவாக்குற ஒரு கடைகள் இருக்கும், சரிங்களா. எம்ஜி மஜும்தார் 1931 கண்டுபிடிச்சிருப்பாரு. இண்டஸ் ரிவரில் சிந்து அப்படிங்கிற ஒரு இடத்துல இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த நகரம் இருக்குது. அடுத்து அம்ரி, காலிபங்கன், லோத்தல், சுர்கோட்டடா, பனவாலி, தொலவீரா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நம்ம இந்தியாவில் இருக்கிறதுல முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிபங்கன், இது ராஜஸ்தானில் இருக்கும். எந்த ஏரியான்னு கேட்பாங்க, ராஜஸ்தானில் இருக்கும், சரிங்களா. அடுத்து வந்து லோத்தல் குஜராத்தில் இருக்கும். போகவா அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் இருக்கும், அந்த கல்ஃப் ஆஃப் காம்பே, கட்ஸ் வளைகுடா இருக்குங்களா, அந்த ஏரியாவில். ஸோ ஃபஸ்ட்டு மேட் போர்ட், அதாவது மனிதன் உருவாக்கிய முதலாவது துறைமுகம் அங்கே இருந்திருக்கும். இந்தியாவின் முதலாவது மனிதன் உருவாக்கிய துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோத்தல் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் அஸ்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இது என்னென்னு இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சுர்கோட்டடா, இதுவும் குஜராத்தில் தான் இருக்கும். ஹார்ஸோட போன்ஸ் இருந்திருக்கும், பீட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு குதிரைகள் பழக்கப்படுத்திருந்துருக்காங்கிறது சுர்கோட்டடாவில் தான் தெரியும். அடுத்து பனவாலி ஹரியானாவில் இருக்கும், ஹிசார் டிஸ்ட்ரிக்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹராப்பன் அண்ட் ஹராப்பன் கல்ச்சர் ரெண்டுத்துக்குமான ஒரு அடையாளம் இருக்கும். ஹராப்பன் கல்ச்சருக்கு முன்னிருந்தே அங்கே அந்த ஒரு நகரம் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் இருக்கும். அடுத்து தொலவீரா அப்படிங்கிறது ரேன் ஆஃப் கட்ஸில் இருக்கும். ஸோ வாட்டர் ஹார்னஸிங் சிஸ்டம், வாட்டர் ரிசர்வியர், இதெல்லாம் வந்து தொலவீராவில் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொரு பாயிண்ட் நான் சிலதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ஏன்னா நிறைய நீங்கள் படித்து அப்படியே சொல்ல போகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்கிறதால இது இந்த டேபிள் காலம் கம்பல்சரி நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த வேதிக்? இங்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கொஸ்டின்னு கேட்டாங்கன்னா 75% இந்த டேபிள் காலம்லேருந்து தான் கொஸ்டினே வருங்க. நீங்கள் ஒட்டுமொத்த இண்டஸ் வேலியை படிக்கிறத விட இந்த டேபிளை படிச்சிருங்க. 75% கொஸ்டின் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து இந்த டேபிள்லேருந்து தான் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து, வாட் இஸ் த வேதிக் நேம் ஆஃப் ரிவர் சட்லஜ்? விச் பார்ட் ஆஃப் சப்த சிந்து ரிவர்ஸ் மென்ஷன்ட் இன் த ரிக்வேதா? ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சப்த சிந்து நதிகளின் ஒரு பகுதியான சட்லஜ் நதியின் வேதகால பெயர் என்ன? ஸோ சட்லஜ் நதிக்கு இந்த ரிக்வேதம் இருக்கு இல்லைங்களா, வேத காலத்தை ரெண்டாக பிரிப்புங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேதிக் பீரியடை ரெண்டாக பிரிப்போம். ஒன்று ரிக்வேதம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் லேட்டர் வேதிக் பீரியட்னு சொல்லுவோம். இயர்லி வேதிக், லேட்டர் வேதிக்னு சொல்லுவோம். லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா யஜூர், சாம, அதர்வன வேதங்களை லேட்டர் வேதிக் பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. இயர்லி வேதிக் பீரியட்னு ஒன்று படிச்சிருப்போம். அந்த இயர்லி வேதிக் பீரியடில் ஒரே ஒரு வேதம் தான், ரிக்வேதம் மட்டும்தான். ஸோ இந்த வேத காலத்தில் இந்த இயர்லி வேதிக் பீரியட், அதாவது ரிக்வேத காலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மனுஷன் ஓரளவுக்கு நம்ம ரேஷ்னலாக ஒரு பகுத்தறிவோடு செயல்பட்ட ஒரு சமூகமாக இருந்திருக்கும். ஆனால் லேட்டர் வேதிக் பீரியடை பார்த்திங்கன்னா எல்லா சமூக பிரச்சனைகளும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், சரிங்களா. ஸோ இவன் என்ன சொல்லியிருக்கான், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரிவர் சட்லஜ்? சட்லஜோட நேம் என்ன? வேதிக் பீரியடில் வேதத்தில் சட்லஜோட ரிவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா சப்த சிந்தூரோட ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சட்லஜோட பேர் என்னன்றது தான் கொஸ்டின். திரும்ப திரும்ப படித்து உங்களுக்கு குழப்ப வேண்டாம். இங்கே ஒரு டேபிளே கொடுத்துட்டு பாருங்கள். இது தாங்க அவங்க அந்த காலத்தில் வேத காலத்தில் இருந்த நதி, ஒரு அதோட பேர் என்ன, இப்போ அதோட பேர் என்ன, எங்கே இருக்குது. சிந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் இப்போ வச்சுருக்க பேர், ஆனால் வேதகால பேர் சிந்து. ஜிலம்னு ஒரு நதி இருக்குது, ஜீலம் நதி. இந்த ஜீலம் நதி தான் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டருக்கும் புருஷோத்தமன் அப்படிங்கிற மன்னருக்கும் இடையில் அந்த போர் நடந்திருக்கும் ஜீலம் நதிக்கரையில். சரிங்களா. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைடாஸ்பஸ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான போருங்க அது. இது விதஸ்தா அந்த ரிக்வேதிக் பீரியடில். இதெல்லாம் பஞ்சாப் ஏரியாவில் இருக்குங்க. அடுத்து செனாப், அதுக்கு அஸ்கினி. பியாஸ்க்கு விபாஸ். அப்படியே அந்த ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அஸ்கனிக்கு மட்டும் வேறு மாதிரி இருக்குது, அது எப்படியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து இந்து, விதஸ்தா ஜீலம், இது ரெண்டு மூணு மட்டும் மாறும். விபாஸ்க்கு பியாஸ், ராவி பருஷி, சட்லஜ் சுத்ரி. அடுத்து காகர் திருஸ்தவி, காபுல் குபா, குர்ரம் குருமு, கோமல் கோமதி. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பெயர்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது ரிக்வேதிக் பேர், மாடர்ன் நேம் வந்து இங்கே கொடுத்துருக்கு. எந்த ரீஜனில் இருந்துருக்குன்னு கொடுத்துருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காகர் நதி எங்கே இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. ராஜஸ்தான் இருக்குது. அடுத்து மீதி நதிகள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கேள்விகளாக வரும் உங்களுக்கு. அடுத்தடுத்து இந்த நதிகளை பற்றி எப்போவுமே ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு கொஸ்டின், ரிக்வேதத்தில் கங்கை நதி எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? இதெல்லாம் போய் படித்தா பார்க்க முடியும்னு நினைக்காதீங்க. இது ஒரு மீனிங்கோடு தான் சொல்லியிருப்பான். என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, வேதிக் பீரியட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வேதிக் பீரியடில் இயர்லி லேட்டர்னு 2 இருக்குது இல்லைங்களா. இந்த இயர்லி பீரியடில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த சிந்து நதிக்கரையை தாண்டி வந்தே இருக்க மாட்டாங்க. சிந்து இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவை தாண்டி வந்தே இருக்க மாட்டாங்க. சிந்துங்கிறது இப்போ பாகிஸ்தான் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய அந்த குஜராத்து, ராஜஸ்தான், பஞ்சாபு, அப்படியே பாகிஸ்தான் முழுவதும், ஆப்கானிஸ்தான் இருக்குது, இந்த ஏரியாவில் தான் வந்திருப்பாங்க அந்த ஏர்லி வேதிக் பீரியடில். அப்போ ஏர்லி வேதிக் பீரியடில் ஏற்றப்பட்டது ரிக்வேதம் மட்டும்தான். அவங்க வந்து பெருசாக வந்து கங்கை வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் லேட்டர் வேதிக் பீரியடில், அதாவது யஜூர் சாம அதர்வன வேதங்கள் ஏற்றப்பட்ட லேட்டர் வேதிக் பீரியட் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாவையும் தாண்டி கங்கை நதிக்கரைகள் வந்து வரைக்கும் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த வேதிக் பீரியடில், அதாவது பர்டிகுலர்லி ரிக்வேதிக் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கங்கையை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. பெருசாக ஒன்றுமே தெரியாது. அவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கங்கையை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வேதத்தில் 10ஆம் மண்டலம் ஏதோ சொல்லுவாங்க, அதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ மற்றபடி கங்கை நதியை ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. சிந்து நதியை எக்கச்சக்கமாக சொல்லியிருப்பாங்க. மேலே நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அந்த நதிகள்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த கங்கை நதியை ஒரு வாட்டி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால தான் இவங்க பர்டிகுலர்லி கேட்குறாங்க. லேட்டர் வேதிக் பீரியடில் தான் அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகி இங்கே வரைக்கும் வர்றாங்க. சரிங்களா. ஸோ நம்ம இந்த வேதிக் பீரியடை நம்ம அடுத்த ஒரு கொஸ்டின் வரும்போது ஃபுல்லாக பார்ப்போம். சரிங்களா. வேதிக் பீரியட்னா என்ன, எந்த காலத்தில் ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் அடுத்து இப்போவே பார்த்துருவோம். ஸோ வேதிக் பீரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒன்று இருக்கும், சிந்து சமவெளி நாகரிகமும் ஒன்று வளர்ந்துருக்கும். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் மீது ஆரியர்கள் படையெடுத்து வருவாங்க. ஆரியன்ஸ் படையெடுத்து வந்து தங்களுடைய கலாச்சாரத்தை நிறுவுவாங்க. அவங்க செழித்தோங்கிய காலம் தான் வேத காலம். ஸோ இந்த வேத காலத்தை 2ஆக பிரிக்கலாம், முன் வேத காலம், பின் வேத காலம். இந்த வேத காலத்தோட பீரியட் என்னென்னா கிமு 1500 கிமு 600 வரைக்கும் சொல்லுவாங்க. இதை முன்வேத காலம் பின்வேத காலம் 2ஆக பிரிப்போம். முன்வேத காலம் கிமு 1500 to 1000, அந்த காலம் வந்து முன்வேத காலம். பின்வேத காலம்ன்றது கிமு 1000 600 வரைக்கும். ஸோ முன்வேத காலம் அப்படிங்கிறது அதில் ஏற்றப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வேதம் ஒரே ஒரு வேதம் மட்டும் தான் ஏற்றிருப்பாங்க. மொத்தம் இதில் 10 மண்டலம் இருக்குது. இதுதான் ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் வேதம். இதுதான் மொத்தம் 1028 ஹைமன்ஸ் இருக்கும், 10,600 வெர்சஸ் இருக்கும். சரிங்களா. வித்தியாசம் வச்சுங்க. 1028னா ஹைமன்ஸ், 10,600ங்கிறது வேர்சஸ். சரிங்களா. ஓகே. அடுத்து இதில் வந்து காயத்ரி மந்திரம் கேட்பாங்க. காயத்ரி மந்திரம் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிக்வேதத்தில் இருக்கும். இது சாவித்ரி அப்படிங்கிற ஒரு கடவுளை வணங்குறதுக்காக கூறப்பட்ட ஒரு மந்திரம். இதில் 3வது மண்டலத்தில் இருக்கும். அந்த ரிக்வேதத்தில் 3வது மண்டலத்தில் தான் இந்த காயத்ரி மந்திரம் வந்து இடம்பெற்றிருக்கும். இதெல்லாம் கேள்வியை கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ரிக்வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 7 வரைக்கும் முதல்லையே வந்து தொகுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 1, அப்புறம் 9, 10லாம் வந்து 8, 9, 10லாம் அதுக்கப்புறம் தொகுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டே தொகுத்தது 2லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய மண்டலங்கள். சரிங்களா. பின்வேத காலத்தில் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் ஏற்றப்படும். இந்த யஜூர் சாம அதர்வன வேதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்தது. இதில் ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ரிக்வேதம்ங்கிறது ஹைமன்ஸ், இந்த பாடல்கள், கடவுளை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள். மற்றும் யஜுர் வேதம்ங்கிறது மந்திரங்களை கொண்டது. சாம வேதம்ன்றது மியூசிக்ஸ், இசையை பற்றினது. அதர்வன வேதம்ங்கிறது ஈவில் ஸ்பிரிட்டு, டிசீஸ், இதை பற்றி பேசக்கூடியது. அப்படின்னா மந்திர தந்திரங்களை பற்றி பேசக்கூடியது அதர்வன வேதம். சரிங்களா. இந்த 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களுக்கும் உபவேதங்கள்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பின்பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடியது. ரிக்வேதத்துக்கான உபவேதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம். யஜுர் வேதத்துக்கு தனுர் வேதம். யஜுர் தனுர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா.
ரிக் ஆயுர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம வேதம்னா காந்தர்வ வேதம். சாமங்கிறது நம்ம பாட்டு சம்மந்தப்பட்டது தான். காந்தர்வ குரல்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி காந்தர்வ வேதம். அடுத்து அதர்வண வேதத்துக்கு சில்ப வேதம். ஸோ இதெல்லாம் வந்து இதோட உபவேதங்கள் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி ரிக்வேதத்தை ஃபாலோ பண்ணி எழுதப்பட்ட வேதம் அப்படின்றதுனால இதை வந்து ஆயுர்வேதம் வந்து ரிக்வேதத்தோட உபவேதம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு வேதத்தை ஃபாலோ பண்ணி இன்னொரு புக்கு எழுதியிருப்பாங்க, அது பேர் தான் உபவேதம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 வேதாங்கங்கள்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட இந்த வேதத்தோட ஒரு ஜிஸ்ட்னு வச்சிங்களேன், ஒரு சுருக்கி. இப்போ எப்படி ஸ்கூலில் வந்து ஒரு புக்கு போட்டிருப்பாங்க, அந்த கவர்மெண்ட் ஒரு புக்கு கொடுக்கும், டெக்ஸ்ட் புக் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த வேதங்களுக்கு 6 வேதாங்கங்கள் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஷா. இந்த வேதங்களை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டூல்ஸ்னு வச்சிங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஷா ஃபஸ்ட்டு, அது பொனட்டிக்ஸ், சொல் பிறப்பு, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுகிறது. அடுத்து கல்பா, இது வந்து ரிச்சுவல்ஸ், நம்ம என்னெல்லாம் பூஜை செய்யணுன்றது. அடுத்து வியாகரணா, கிராமரை பற்றி பேசக்கூடியது. அடுத்து நிருக்தா, இது எட்டிமாலஜி, சொல் எப்படி உருவாகுதுன்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஜோதிஷாங்கிறது அஸ்ட்ரானமியை பற்றி சொல்லும், ஒளியை பற்றியும் பேசும். அடுத்து சந்தா அப்படின்னு ஒன்று இருக்குது, இது வந்து கவிதையை பற்றி பேசும், அளவுகளை பற்றியும் பேசும். ஓகே. ஸோ நம்ம இன்னும் பார்க்கணும்னா நிறைய பார்க்கலாம் வேதத்தை. நம்ம அவ்வளோலாம் வந்து இந்த ஜஸ்ட் ஒரு பிஒய்க்யூ சீரீஸில் அவ்வளோ நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி நிறைய தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து இன்னும் 2 வீடியோ வரும், அதையும் பாருங்கள். இதில் இந்த மாதிரி தான் கொஸ்டின் வருது. இயர்லி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு 42 கொஸ்டின்ஸு இந்த மாதிரி தான் அவன் பிரித்து கேட்குறான் ஒவ்வொரு ஏரியாலையும். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மெடிவேலேருந்து பெருசாக கொஸ்டினே வரலைங்க. மாடர்ன்லேருந்து கொஸ்டின் வருது, ஏன்ஷியன்ட்லேருந்து கொஸ்டின் வருது. ஏன்ஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோன் ஏஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் சுற்றி கேட்டிருக்கான் போன வாட்டி. சரிங்களா? நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டோன் ஏஜ், அடுத்து வரக்கூடிய ஹரப்பன் சிவிலைசேஷன், வேத காலம். இது 3த்தையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஏதாவது சந்தேகங்கள்லாம் கேளுங்க. நன்றி, வணக்கம்.